அவ்வளவு பெரிய உதரத்துல ஏறணும் சும்மா ஏற முடியும் பாப்பா? ஏணி எதுவும் முடியாது, பக்கத்துல இருக்கா, எடுத்து போட்டு ஏறா. சரிப்பா ஏணியில ஏறேன், யாராவது புடிச்சுக்கிறோம்ல, கீழே விழுந்துட்டான் நான் புடிச்சுக்கிறேன், ஏன் வருத்தப்படுற அப்படின்னு அப்பா புடிச்சுக்கிறேன். மய ஏணி மேல ஏற கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறணும், மேல பார்த்து கட்டுறேன். அப்பா ஏணியை விட்ட மாட்டிய, போட ஏற ஏண்டா விட்டுருக்கான்னு இருக்கிறேன், அதெல்லாம் விட மாட்டி போற, இன்னும் கொஞ்சம் தூரம் போக. அப்பா அரசியல் படம் கத்து கொடுப்பீல்ல, கத்து தரா போற, ஏணியை விட்ட மாட்டிய, ஏணியை விட மாட்டிய போ அப்படின்னு நம்மால் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போய் பரண தொட்டானா இல்லையா மையன், பரண மையம் தொட்டதுமே கீழே அப்பா ஏணியை கவுத்துட்டான். கவுத்தா நம்மளால கீழே விழுந்து மூக்காந்தெல்லாம் அடி விட்டு கீழே விழுந்து கிடந்தானா. அப்பதான் வந்து கேட்டா அப்படியா, ஏப்பா உன்னை நம்பி நான் மேல ஏறினதுக்கு இப்படி அறியாம ஏணியை கவுத்து விட்டிய, இதுதான் நீ அரசியல் பாடம் கத்து தரதான்னு கேட்க. அப்பத்தே அப்பா சொன்னாரா, அரசியல் நீ கத்துக்க வேண்டிய முத பாடமே இந்த பாடம் தான். அப்பா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதிக வச்சு நம்பிக்கை வச்சிடாத, வச்சுனா அப்புறம் உனக்கு சிரமம் வந்தேன். ஆக இங்க நிரந்தர நண்பர்கள் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. இந்த தத்துவத்தை ரொம்ப நுணுக்கமா சொல்லிட்டு போட. இது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனிதன் எங்கே இருக்கிறார், ஆனால் மனிதனாக மட்டும் வாழவில்லை. இந்த தத்துவத்தை மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாடும் வகையை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒழுங்கு மட்டும் தெரியவில்லை. மனிதரெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. அந்த வாழ்க்கை வெற்றிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட கால சூழ்நிலை எப்படிப்பட்ட பெருமை எடுத்த பெண்மகள் இருக்கிறார். 1000 பாடுறாள், ரொம்ப ஏழை பெண்மணியா தெரிந்து கொடுக்கிறார். வீட்டுக்குள்ள வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரரே, வாழ்வடியும் பூமுகத்தில் கூடாது. பார்த்து புட்டா பெத்தமனோ தாங்காது. கண்மணியே கண்ணுரங்கு வீட்டுக்கு பக்கம் யாரோ நம்பி இருக்க தாயாரு தந்தையாரு கூறம்மா, ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொருக்க வீட்டுக்கு பக்கம் யாரோ நம்பி இருக்க சொந்தம் எல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் யாரோ சின்ன மங்கு அண்ணன் தம்பி கேடு வாலிபத்தின் கடனை தீர்க்க தாய் ஒன்னா பேசந்தா, தாய் மக்க கடனை தீர்க்கத்தாக வாலிபத்தின் கடனை தீர்க்க தாய் ஒன்னா பேசந்தா, தாய் மக்க கடனை தீர்க்கத்தாக பூமியும் கணக்கு போட்டு வாழுது.
இன்று நம்மை சுமக்குது ஆட்டுக்கு பட்ட தனியாக யாரோ தென்ன இருக்கிறது ஆளாக வளர்ந்தவனம் ஆழமா ஒரு தாயாத கத்தையாய் அப்படிப்பட்ட ஓசையை படைத்து பெருமைக்குரிய காவல் இருந்து கொடுக்கிறான் கண்ணியமிக்க பெண்மகள். பெண்ணுடைய பெருமைகள் ஆகிய இருந்தாலும் எத்தனையோ பெருமை இருந்தாலும் படப்பட நாடு சொல்லி படித்த சிறுபான்மலை அளவு நிறுத்தால் நடைகள் நங்காரமலை குளமலை கோலமலை குடும்பமலை கொட்டமலை நிலமலை நீண்டமலை எம்பருவா விசிக்கும் திருவேங்கட மலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பான பெருமை கொடுத்திருந்தார் சொந்தமங்கியா அவனுக்கு கொடுத்துக்கொள்ள தனிப்பட்ட பெருமைகள் என்ற இந்த தத்துவத்தை ஆராய்ந்து பார்த்தால் அனைவருக்கு பெருமைகளை சேர்க்க முடியும் என்ற இடத்தினுடைய அடிப்படைகளில் அடி என்னடி ராஜம்மா வல்லாட்டி நெறிப்பு என்ன
வாக்கு நீங்க எல்லாம் தேடி விடலாம். ஆமா. ஒண்ணு புள்ள. இன்னைக்கு எல்லாமே கராத்தியா போய். அது எப்படிதான் பிரச்சனை இல்ல. அதை பத்தி வருத்தப்படுறதுல இத்தனை வருட காலங்கள் அப்படி போனது கிடையாது. இனிமேல் அதை பயன்படுத்தி நான் ஒண்ணு பேர் எடுக்க போறது இல்ல. பாக்கியோட தத்துவம் வேற கணக்கு. நாடகத்தில் பாட்டு பாடும் சாமியாரி அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். ஐயா, ஒருத்தர் நல்லபடியா பேர் எடுத்தோம்னா பேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சரி. அப்பா வேற நீ எடுக்கணும்டா. ஆமா. தம்பி வேற நீ எடுக்கணும்டா. உங்க தாத்தா வேற நீ எடுக்கணும்டா. நம்ம சொல்றோம்ல. எங்க மாமா முன்னமல மாமா பேரு தரவனே கெடுக்கிறேன். எடுக்கிறது அது வேறயா? விவசாயமா விவசாயிட்டே இருக்காப்ல. ஒரு தப்பு இல்ல. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெருமை இருந்தாலும் ஒருத்தர் தனிப்பட்ட பெருமை இருக்கும். கண்டிப்பா. திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி. முதல்ல நீங்க இந்த சாமி யாரு முதல்ல நீங்க கேக்குறீங்க. நான் கேட்க நீங்க யாரு சேர்த்துக்குவாங்க. என்ன கேக்குறீங்க? நீங்க யாருன்னு கேட்கறேன். என்ன கேக்குறீங்க? நீங்க இந்த சாமி யாரு அதான் கேக்குறேன். என்ன கேக்குறது செத்தானே? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க யாருன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி பதிலா மாறாது. அப்படி கிடையாது. அப்ப நான் கேட்கிற பதில் சொல்ல மாட்டீங்க. சின்ன பிள்ளை கேட்டா பெரிய மனுஷன் சொல்ல கத்துக்கிறேன். இந்த இடத்துல யார் பெரிய மனுஷன் யார் சின்ன பிள்ளை? பெரிய மனுஷன் நீங்க சின்ன பிள்ளை நான். அப்ப இந்த இடத்துல நீங்க சின்ன பிள்ளைங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா அதுவே. நீங்க சின்ன தானே? ஆமா. அப்ப பரவாயில்ல. ஏன்னா சாமியார் வந்து எப்பவுமே நீங்க பெரிய ஆளு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து எப்பவுமே சின்ன பிள்ளை. அப்ப நான் பெரிய ஆளு. பெரிய ஆளு. நீங்க ஒரு சித்தாளு. கண்டிப்பா. நல்லபடியா இருக்கணும். அவ்வளவு பெரிய பெருமை தான் எல்லாருக்கும். சரி. ஏன்னா எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சுடர் விளக்காய் தூண்டு கொள்ள வேண்டிய. தூண்டு கொள்ள வேண்டிய. இப்ப நீங்க பேசுறீங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. நான் பேசுறேன் நீங்க கேப்பீங்க. கண்டிப்பா. என்ன கேட்டீங்கல்ல? ஆமா. சாமியார்னு. சாமியார். என்ன கேட்டீங்க? உங்களை தான் கேட்டேன். சாமியார்ங்க. அதான் சாமி யாருன்னு கேக்குறேன். அதே சாமியார்னு. அது தெரியும் இந்த சாமி யாருன்னு கேக்குறேன். அதே சாமியார்னு. அதுதான் இந்த சாமி யாருன்னு கேக்குறேன். புரியுதா இல்லையா? அதே சாமியார்னு. புரியாம அப்ப நான் நிக்கிறேன். நீ என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நான் சரியாத்தானே கேக்குறேன். நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். சாமி யாருன்னு கேக்குறேன். அதே சாமியார்னு. ஒண்ணு 4 லூசா இல்ல நீ லூசாயா? 4 லூசு நீ லூசு 2 லூசு. 2 பேருக்கு பேர் வச்ச முகூர்த்தம் வெளிநாட்டுல வேலை நடத்தி போச்சு. போன 6 மாசத்துல போனவளை பிடிக்கணும்னு சொல்லி நீ லூசு ஊருக்கு வந்துட்டேன். அப்ப மிச்சம் 6 பார் விட்டு செத்த லூசு என்ன லூசு? 4 லூசு. அப்புறம் என்ன கேக்குற? என்னது? அப்ப நான் லூசா? நான் சொல்லிட்டு ஊரு தெரியுமான்றேன். ஒரு 10 மணிக்கு நோட்டீஸ் வச்சுக்கும் போது தெரிஞ்சிருப்பாங்க. பூஜாரன் சொல்லணுமா? அப்படியா? அப்ப தெரியும். உங்க பேர் என்ன? அப்படி கேரு. இப்ப சாமியார் சபையை எப்படி சொல்ல முடியும்? என் பேரை கேட்டுக்க. என்னுடைய பேரை கேட்கறீங்க. ஆனா மண்டை கடை திமிர்மாரில பேசிட்டு இருக்கோம். நான் கேட்ட பட்சமா நீ சொல்ல கூட சொல்ல மாதிரி சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கேட்டு என்ன சொல்லணும்னு நான் கேட்கிறேன். அப்ப நான் கேட்டான்னு சொல்ல மாட்டேன். எதுக்கு சொல்லணும்? ஏன்னா அகத்தின் அழகு அச்சம் வந்தா வழி தெரிஞ்சவன் உட்கார்ந்து சொன்ன அட்டது வழி அடுத்த வெட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தா ஏத்த வெட்டுக்காரி எடுத்துக்கிட்டு விட்டாரா? பேசுமியா? எதை தொட்டு பேசினாலும் பேசுவா. பேசாத பேச்சு கணக்கு பேசுறதுக்கு தான் அட்வான்ஸ் ஓட்டி என் மாமங்க கூட்டியாந்து என்னை உட்கார வச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஏன் போடுறாங்க? இந்த மாதிரி நல்லா போடுறது. அதனால 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட மாதிரி தெரியல. இல்ல சமீபத்துல வந்து தான் பெருமையை பத்திர பத்தியா ஒத்த வரி தொட்டு வச்சேன். அடுத்த வெட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தா ஏத்த வெட்டுக்காரி எடுத்துக்கிட்டு விட்டாரா? ஒத்த வரி என்ன சொல்லும் போது அடுத்த வரியை சொல்லி முடிக்கிற பத்தியா? ஏன் இப்படி பதில் சொல்றீங்க? நான் வீட்டுக்கு போனேன். அந்த பேக்கத்துக்கு இப்படி ஓரமா போட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல புத்தகத்தை புரட்டுவேன். அது மனிதர் கிடையாதுடா. கண்டாலங்க புத்தகத்தை புரட்டுறான்னா அரவணை மாதிரி ஆளுகள எந்த நேரமும் பொண்டாட்டியை போட்டு போட்டீங்க. நம்மளுக்கு எதுக்குங்க? ஆளுங்க வந்து நல்லவங்க. ரொம்ப நல்லவங்க. அது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில நீங்க என்ன சொல்றீங்க? ஒத்த வரையும் சொல்ல மறுபடியும் சொல்லுங்க. எங்க மறுபடியும் சொல்லுங்க. அடுத்த வெட்டுக்காரி ஆம்பளை புள்ள ஏத்த வெட்டுக்காரி எடுத்துக்கிட்டு கோமாரி நீ படிச்சாதா? படிச்சவங்க அப்படி பேச முடியும். படிக்காத ஒருத்தன் பேச முடியுமா? நீ படிச்சிருக்க. என்ன படிக்காத ஒருத்தன் சபையில பேச முடியாது. நீ படிக்க கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்க. படிக்கணும் பேச மாட்டேன். ஆனா நீ படிச்சவங்க தான் பேசுற. கண்டிப்பா. ஆனா நீ என்ன சோத்தத்துல அப்படி பேசுறியா? ஏப்ப நல்லா தானே போச்சு. இல்ல கொஞ்சமாவது வெக்காத அப்படி பேசுறியா? நான் என்ன கேக்குறேன் நீ என்ன பதில் சொல்ற? நான் கேட்டல ஒரு கேள்வி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற கொஞ்சமாவது எண்ணம் இருக்கா? அடுத்த மட்டும் கேள்வி கேக்குற பதில் சொல்லு. பேசுற வாயத்திலிருந்து பேசுற. தாயத்திலிருந்து பேசி தொலை அப்படின்னு கேட்கலாம். முத்துராசு யார கேட்கணும்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஒருத்த குறுனே நிக்கிறான்னு வச்சுக்க அவனை கேட்கலாம். ஆனா உன்ன போல ஒரு கோமாளிட்ட பேச முடியுமா? நல்லா படிச்சிருக்கா. ஏ முத்துராசு வாத்தியன் தங்கமான நல்லா படிக்க வச்சிருக்காப்ல. விஷயம் இருக்கட்டும். படிச்சாதானே பேசியில அப்ப நீ சொல்ற பாப்பா அடுத்த வெட்டுக்காரி ஆம்பளை புள்ள எழுத்த வெட்டுக்காரி எடுத்துக்கிட்டு தங்க கட்டிடா. தங்க கட்டி நாளை ஒருத்தர் சும்மா 5 தடவை கட்டாவே அசந்து போய் நிக்கிற காலகட்டத்துல 5000 முறை கட்டாத அப்படியே பதில் சொல்ல பாத்தியா? அந்த குரல் கொடுத்த ஒரே கோமாளி நீ ஒருத்தனே. படிப்பு அந்த சிங்க குட்டிடா. சிங்க குட்டி மட்டுமா? இந்த நாடக உலகத்துக்கு நீ தாண்டா பெரிய கொரோனா குட்டி. உன்னை பேச முடியுமா? இத பேசக்கூடிய பெருமை விட்ட முடியுமா? நீ வேண்டுபட்ட ஆளாடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? சிங்கடா. ஏ சிங்க. எந்த ஊருக்கு நீ எல்லாம் போயிடாத. ஊருக்கே அசிங்க கேவலம்.
நீ எதுக்கு போற? இல்ல நான் கேக்குறேன் எதுக்கு போற? அங்க இருந்து வண்டியில ஆடி படுத்துக்கிற, உள்ள வந்து பவுடர் போட மாட்டேன், காசு மட்டும் கூட கேக்குற, வாங்கின காசை கேட்டா கொடுக்க மாட்டேன். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வெக்கப்படாம பேசுறா, தாயத்தை வந்து பேசுறீங்க, புத்தாத்த போட்டு வீட்டுக்கு போனா என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பேசுறா, பேசி தொலை, பேசு அப்படின்னு கேட்கலாம். மாமன் கோச்சு அடிக்கலாம் முத்துராசு, ரொம்ப கோபப்படலாம் முத்துராசு. யாரு கேட்ட கடைக்கு பதில் சொல்லாம கல்லூரி மங்க மாதிரி குற்று நிக்கிறானே அவனை கேட்கலாம். ஆனா உன்ன போல 385 புராணத்தை படிச்சுட்டு யாத்திரா பேசணும்னு தெரியாம ஒன்ன மாதிரி பேச முடியுமா? பேசுறத விட்டுருவியா? நீ படிச்சாடா முத்துராசு, வாக்கியம் இப்படிதான் படிக்க வைக்கிறேன். சும்மா நீ படிச்சிருக்க, பேசுவீல்ல? அப்ப நீ சொல்ற பேசுவீல்ல? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை இந்த உலகத்துல உன்ன போல ஒரு கோமாளி இருக்கிற கொடுத்து வச்சிருக்கா. இன்னைக்கு நேரத்துல மேடைக்கு போய் சத்தியமா சொல்றேன் முத்துராசு, அடிச்சு இந்த மேடை இருக்க சொல்றேன். மேடைக்கு நீ வந்திருக்கீனா சரித்திரம், என் சரித்திரம், என் சரித்திரம், என் சரித்திரமே, என் சரித்திரமே, என் சரித்திரமே, என் சரித்திரமே. எந்த ஊருக்கு நீ போயிடாத அட்ட சரித்திரமே, சரித்திரமே. நீ என்னடா யாருக்காவது பாடல் கொடுத்திருக்கியா? இல்ல அன்னைக்கு சுண்ணாம்பு கொடுத்திருக்கியா? வெக்கம் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? பேசுறா, பேசி தொலை. எப்ப பேச பேச முடிக்கிற கையை கட்டினா பெரியாடா? பேசு. அங்கதான் பேச மாட்டேன், இங்கேயும் பேச மாட்டேன். எப்ப பேசுவ? பேசு. வாய் தொலை, திறக்க மாட்டேன். அதையும் முத்துராசு அடிக்கலாம்டா, கேட்கலாம்டா. யார கேட்கணும்? எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம நேத்து வந்து கால் ஓட்டு நீங்க சும்மா அடிக்கிறானே அவனை கேட்கலாம். ஆனா உன்ன போய் 85 வருஷம் அனுபவம் ஒரு கோமாளியை பார்க்க முடியுமா? இல்ல போனத்தை விட்டுருவியா? நீ என்ன படிச்சாலாச்சே? இப்ப சொல்ற முத்துராசு, அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புலவத்தானு மைத்த போட்டு புடுங்குவாங்களா வெடுக்கு வெடுக்குன்னு. ஏன் என்னைய போட்டுக்கிட்ட பாடுபடுத்துற? ஒரு தடவை நெத்தியில எடுத்த மாதிரி எப்படி ஒரு பதில்? என்னுடைய பதில் கூறாம எப்படியாப்பட்ட பதில்? எதுக்கு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன்? அதாவது உங்க கேள்விக்கு பதில் சொல்ற சரியான ஆளு நான். எதுக்கு இதை கேட்கறது தெரியுமா? வர கேட்ட போது என்ன பொறுமைக்கு சிறந்த பூமி இருக்கா? நீ ரொம்ப பொறுமைசாரியா, ரொம்ப நல்லா பேசுற, நாகரிகம் இருக்கு, நல்ல சிறப்பு இருக்கு. ஆனா உனக்கு பேசக்கூடிய பேச்சுகள் நல்லா பேசுற. ஆனா கொஞ்சம் திமிர குறைச்சுக்கிட்டு யார்கிட்ட எதை பேச தெரிஞ்சு அப்படி பேசிக்க. ஏன்னா நான் இருந்து வரக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் நான் வந்த விஷயமே வேற. நான் வந்த மாசத்துல உன்னை யாரும் கேட்டுட்டு அடுத்தால பார்க்கலாம் இருந்தேன். ஆனா உன் திமிர் கொஞ்சம் கூடி போச்சு. ஆளோட சொல்ல நான் கேட்டா கேட்கலையா? கேட்டீங்க. கேட்டனா? கேட்டீங்க. கேட்டதுக்கு நீ என்ன பண்ண? கேட்டதுக்கு உன் தங்கச்சி சத்த காது கடிச்சு, உன்னுடைய தோழி பெண் சத்த காது கடிச்சு. நான் சோ கேட்ட அவங்க சத்தம்லாம் சோ போட்டாங்க. ஆனா உன் சத்தம் மட்டும் கேட்கறீங்க. உள்ள இருந்தே எனக்கு வெளியே போட்டியா? அவங்க போட்டாங்க கேட்டுச்சு, நான் போடல கேட்கல. அடுத்து கேட்டி உனக்கு காது கேட்காம போச்சா? இல்ல இல்ல. அப்புறம் போடல. அதெல்லாம் கேட்க. அப்புறம் ஏன் சத்தம் பண்ண? ஏன் போடணும்? ஏன் போடணும் கேட்டேன். ஏன் போடணும்? வேற என்னங்க? யாரு? ஓ வேற என்ன? காவல் பாக்குறது. காவல் தான பாக்க வந்திருக்காங்க. ஊர்க்கார எது கூட்டியா இருக்காங்க? எதுக்கு? எது கூட்டியா இருக்காங்க? காவலுக்கு கூட்டியா இருக்காங்க. காவல் சொன்னா என்ன செய்யணும்? காவல் பாக்கணும். பாக்கணுமே. என் காவல் இது வரைக்கும் சரியா நடந்துகிட்டு இருக்கு. காவல் பாக்குறீங்க? ஊர்க்காரங்க பாக்குறாங்க. காவல் பாக்க வேணா கோமாளி. இந்த வருஷம் எங்களுடைய விருப்பத்துக்காக நீ என்ன பண்ற? ஒரு நாய் வேஷம் போடுறானா? நீ என்ன பண்ணணும்? நாய் வேஷம் போட்டா நாய் வேஷம் போட்டு லப லபன்னு கொலைக்கணும். குழப்பம் இல்ல. ஆனா நாய் வேஷம் போடுவாங்க. எங்க விருப்பத்துக்காக இந்த இடத்துல ஒரு குரங்கு வேஷம் போடுறான்றாங்க. குரங்கு வேஷம் போட்டா என்ன செய்வ? குரங்கு வேஷம் போட்டா அந்த மரத்துல ஏறிக்கிட்டு திரியணும். ஒரு புலி வேஷம் போடுங்க முத்துராசுண்டா, நீ என்ன செய்வீங்க? கூண்டுகளை கடந்து உருமணும். 18 பட்டி கிராமம் ஒன்னா கூடி வாங்க முத்துராசு, இந்த வருஷம் எங்க விருப்பத்துக்கு ஒரு பன்னி வேஷம் போடுறான்றாங்க. நீ என்ன செய்யணும்? ஊரை சுத்தி கிடக்கிற பிய பூரா திங்கணும். கேட்டு அவளை கேட்ட மட்டும் நீ என்ன வேணும் செஞ்சிருப்போம். அப்ப என்ன வேஷம் போட்டா எதை செய்யணும் தெரியுதுல? அப்ப நான் கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்ல மாட்டேன். நான் சோ கேட்டா ஏன்டா சோ போட மாட்டேன்? ஏன் போடணும்னு கேக்குறேன். இங்க பாருங்க, சும்மா அந்த ஏண்டா அதுல பேச போடக்கூடாது. அப்படி போட மாட்டியா? எங்க அப்பா நம்பிராஜ சோ போட சொல்ல நான் போடுவேன். சரிங்களா? சரி. எங்க ஆத்தா நங்கமகுடி சோ போட சொல்ல நான் போடுவேன். என் தங்கச்சி வள்ளி சோ போட சொல்ல நான் போடுவேன். சரி. இங்க உட்கார்ந்துருக்காங்க என் மாமங்க இவங்க கூட சோ போட சொல்ல நான் போடுவேன். அப்புறம் நீங்க சொல்லி சோ போடணும்னு அவசியம் கிடையாது. அப்ப நான் கேட்டு நீ சோ போட மாட்டேன். நான் ஏன் போடணும்னு கேக்குறேன். உன்கிட்ட நிறைவா கேக்குறேன். நான் கேட்டு நீ சோ போடுவியா மாட்டியா? போட முடியாது. என்னைக்கு இந்த மேடை போட முடியாது? போட முடியாது. முடியாது. முன்ன வச்ச கால முன்னதே, பின்ன வச்ச கால பின்னதே. ஏன் கால் இழுத்துக்க. உங்க அப்பனே வந்தாலும் இங்க போட வைக்க முடியாது. நல்லா இருக்கு. இந்த ஷோ போட முடியாது. பண்ண மாதிரி இந்த மண்டக்கணை பத்தி பேசாத. போட முடியாது. நான் பார்க்காத நீ எல்லாரும் சொல்லுவாங்க என் உடம்பு ஊரா கொழுப்புன்னு. நான் என்ன என் உடம்புல கொழுப்பு இல்ல, எனக்கு கொழுப்பு நாக்குல இருக்கு. வேணா அடக்கி பாருங்க பாப்போம். நல்லா தெரிஞ்சுக்க. என்னைக்கு ஒரு மேடையில நான் கேட்டு ஷோ போட முடியாது நீ சொல்லிட்டியோ, உன்னை ஷோ போட வைக்க முடியாம இந்த இடத்த விட்டு நான் போறேன்னா அதுக்கு வேற இல்ல. உங்களை எத்தனை மாதிரி உங்களை மாதிரி ஆளை நான் பார்த்திருப்பேன். என்ன மாதிரி ஆளை எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஆனா என்ன நீ நீங்க ஷோ போட மாட்டியா? முடியாது. ஷோ போட மாட்டியா? முடியாது முடியாது முடியாது. நாடகத்தை அப்பா பற்றி நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 7வது. 7வது வரைக்கும் போதும். எது வரைக்கும் படிச்சுக்க முக்கியம் இல்ல, நடைமுறையா கேக்குறீங்க. எப்படி படிச்சுக்கிறது முக்கியம். இப்ப நான் கேட்டு நீ ஷோ போட மாட்டேன். முடியாது. ஒவ்வொரு மாணவனுக்கு பரிசை தேர்வுன்னு அப்பாடா படிக்கிறீங்க. அப்பாடா அப்பா தமிழ் படத்துல இருந்து கேள்வியில எழுதிருக்கீங்க.
தமிழ்ல இருந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க? சரியான விரையை தேர்ந்தெடுத்துக, கோடிட்டு நிரப்புக, ஆ. இந்த மாதிரி பொறுத்துக, சரி. ஒரு மதிப்பெண்ணு 2 மதிப்பெண்ணு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்பாங்க. ஆமா. இதுல நீங்க என்னத்த விவரம் சொல்றீங்க? சரி. இப்பயும் கேட்கிறேன், ஆ. நான் கேட்டு சோ போறியா மாட்டியா? போட முடியாது. 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 சரி, அப்படியே இருக்கட்டும். நல்லா பேசுறேன். வாய்ப்பே கிடையாது. கோடிட்டு எடுத்து நிரப்பன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆ. கோடிட்டு எடுத்து நிரப்பனா என்ன அர்த்தம்? கோடிட்டு நிரப்பு அப்படின்னா ஆ. ஒரு கேள்வியை போட்டு கோடு போட்டு கொடுப்பாங்க. சரி. அதை நிரப்பணும். இப்ப யதார்த்தமா கேட்கிறேன், ஆ. ஐயா குன்றக்குடியில் இருக்கும் தெய்வத்தின் பேர் என்னன்னு கோடு போட்டு கொடுத்துட்டேன். ஆ. நீ என்ன எழுதுவ? முருகப்பெருமான் அப்படின்னு நிரப்பு. பிள்ளையார் வட்டியில் இருக்க தெய்வத்தின் பேர் கோடு போட்டு கொடுக்குறேன். விநாயக பெருமான் அப்படின்னு நிரப்புவேன். எழுதுவில்ல? எழுதுவேன். இதே சமயத்துல மதுரையில் இருக்க தெய்வத்தின் பேர் கேட்டா மீனாட்சி அம்மன் அப்படின்னு நிரப்புவேன். அப்ப நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு எதுல கோடு போட்டு கொடுக்குறோம்? சரியா பதில் சொல்லு. அதை நிரப்புவேன். ஆமா. இப்ப இந்த மேடையில சரி. நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறேன். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? ஆ. சோம்பேறின்னு ஒரு வார்த்தை. சரி. என்ன வார்த்தை? சோம்பேறி. சோம்பேறின்னா யாரு? சோம்பேறினா யாரு? கிட்டத்தட்ட உன்ன மாதிரி வச்சுக்குவேன். என்னை சோம்பேறி சொன்னா அத்தியா விடுவேன். அத்தியா விடுவேன். பேசுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க. பேசுங்க. நான் சொல்லவா வேணாமா? சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப சோம்பேறின்னு ஒரு வார்த்தை. சரி. இந்த சோம்பேறின்ற வார்த்தையை உனக்கு நான் கொடுக்குறேன். கொடுத்த வார்த்தைகளை முன்னால உள்ள சோலை எடுத்து விட்டு ஆ. இம்பேரி அப்படின்னு போட்டு முன்னால கோட போட்டு கொடுத்துட்டேன். சரி. முன்னால உள்ள சோலை நான் எடுத்துட்டேன். ஆ. இப்ப சோம்பேறி வருமா? நீங்க முன்னால என்ன ஓடுவிய? சோப் போடுவேன். என்ன ஓடுவிய? சோப் போடுவேன். என்ன ஓடுவிய? சோப் போடுவேன். என் காது கேட்கலையா? கொஞ்சம் அடப்பா இருக்கு இருக்கும். என்ன ஓடுவிய? சோப் போடுவேன். இப்ப அடுத்த ஒரு வார்த்தை கொடுக்குறேன். ஆ. என்ன வார்த்தை தெரியுமா? ஆ. சோதனைன்னு ஒரு வார்த்தை. சரி. என்ன வார்த்தை? சோதனை. இன்னைக்கு எனக்கு பெரிய சோதனை தான். இந்த சோதனை இந்த வார்த்தைகளை ஆ. முன்னால உள்ள சோலை தொட்டு தனையின் கோடு போட்டு கொடுக்குறேன். சரி. தனையின் கோடு போட்டு கொடுத்தா நீ முன்னால என்ன ஓடுவ? சோப் போடுவேன். நான் ஓடுவேன். சோப் போடுவேன். என்ன ஓடுவ? எடுத்து வச்சு விடுங்களே. சோப் போடுவேன். நீங்க படிச்சாருங்க. ஆமா. நம்ம படிக்காத. ஆமா, படிச்சு நக்குனே. ஆமா. இப்ப அடுத்த ஒரு வார்த்தை. சரி. சோம்புன்னு ஒரு வார்த்தை. சோம்பு. சோம்புனா என்ன? சோம்புனா இந்த தாளிக்கிறது தானே? ஆமாங்க, இந்த கொஞ்ச நேரத்தை தாளிக்கிறது. யார? இல்ல, சட்டியில போடுவாங்க. சரி, சரி. அது சொல்லிக்கிட்டீங்க. ஆ. இப்ப சோம்புன்ற வார்த்தையில சரி. முன்னால உள்ள சோலை எடுத்து விட்டு இம்புன்னு கோட போட்டு கொடுத்துட்டேன். ஆ. நீங்க இதை படிச்சாலாச்சே. ஆமா. முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் போடுவேன். என்ன ஓடுவீங்க? சோப் போடுவேன். அடுத்த ஒரு வார்த்தை இருக்குங்க. ஆ. சோழமலைன்னு வார்த்தை. சோலைமலை. இந்த சோழமலைன்ற வார்த்தையில முன்னால உள்ள சோலை எடுத்துட்டு ஆ. லைமலைன்னு கோட போட்டு கொடுத்துட்டேன். சரி. நீங்க இதை படிச்சாலாச்சே. ஆமா. முன்னால என்ன ஓடுவீங்க? சோப் போடுவேன். என்ன ஓடுவீங்க? சோப் போடுவேன். முதல் என்ன ஓட்டிய? சோப் போடு. ரெண்டாவது ஓட்டது, சோதாம் போடு. மூணாவது ஓட்டது, சோதாம் போடு. நாலாவது ஓட்டது, சோதாம் போடு. 4 சோப்பு நான் கேட்டு நீங்க ஓட்டிக்கிறா, நீங்க தான் ஓட்டிக்கிறா. இல்ல, நீங்க கேட்டதை நான் போட்டேன். அப்ப நான் கேட்டதுக்கு என்ன ஓட்டிருக்கீங்க? சோப் போடு. என்ன ஓட்டிய? சோப் போடு. திட்டம் ஏன் சொல்ற? அப்புறம் ஏன் சொல்ற? சோப் போட மாட்டீங்க, நொட்ட மாட்டீங்க, அப்ப என்ன அர்த்தத்தை சொல்ற? சோப்பு தானே தின்ற. சோப் போட மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு சொல்ற? நீங்க ஐயா, சோனா அது வெறும் சோனா சொல்லுங்க. அப்படி சொல்லாத. நான் என்ன கேட்டேன்? நான் கேட்டதுக்கு நீ சோப் போடுவியா மாட்டியான்னு கேட்டேன். அந்த சோ வேற, இந்த சோ வேறயா? நீ எந்த சோப் போடக்கூடாது. ஆ. காரணம் சொல்ற. ஆ. எல்லாம் புரிஞ்சு வச்சு சரி. நம்மகிட்ட தெரியும் பேசாத. ஆ. பேச்சடக்கிக்க. ஆ. உன் அப்பனுக்கு அப்படி நான் பார்த்துருக்கேன். இங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனை கோமாரி சரி. நல்லா தெரிஞ்சுக்க. ஆ. நாடகத்துல சரி. ஒரு கோமாரி இப்படித்தான் இருக்கு. எடுத்துக்காட்ட விளங்கிதான் தெரியுமா? சரி, யாரு? எங்க பகுதியில கொடி கட்டி பிறந்த ஒரு சாம்பவா. யாரு? பொன்னமராவதி ஆர்மூர் ஒரு கோமாரி. கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாளா? சரி. பேசல. ஆ. செத்து போனாரு. ஆ. இது வரைக்கும் பேசுறோமா இல்லையா? பேசுறாங்க. பேசுறோம்ல. பேசுறாங்க. உனக்கு எனக்கு தெரிஞ்சு சரி. நம்ம மேலூர்காரர் ஒருத்தர் இருந்தாரு. ஆ. பழையூர்பட்டி ராமையா ஒரு கோமாரி. ஆமா, ஆமா. எப்படிப்பட்ட கோமாரி? ஆ. அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்போமா? ஆ. பேசலையா? ஆ. செத்து போனாரு. பேசுறோமா இல்லையா? ஆமா. தோகமல சரி. ஆறுமுகம் ஒரு கோமாரி. ஆமா. அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்போமா? ஆ. பேசல. ஆ. செத்து போனாரு. ஆமா. பேசுறோமா இல்லையா? ஆமா. நம்ம மதுரையில சத்தியராஜன் ஒரு கோமாரி. ஆமா. எப்படிப்பட்ட மனுஷன்? ஆமா. அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்போமா? இல்ல. பேசலையே. ஆ. செத்து போனாரு. ஆமா. பேசுறோமா இல்லையா? பேசுறோம். அதுக்கடுத்து ஒரு மனுஷன் இருந்தாப்புல. ஆ. புதுக்கோட்டை இளையராஜன் ஒரு கோமாரி. ஆமா. அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்போமா? ஆ. பேசலையே. இல்ல. செத்து போனாரு. ஆ. பேசுறோமா இல்லையா? பேசுறோம். அதுபோல நீ இருக்க. சாவத்துறியா? இல்ல. நான் நீ எதுக்கே பம்புடிதைன்னு சொல்லி செத்தவங்களா சொல்லி என்ன பொருளாதார பொறுத்து கேட்டாலுமே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆ. அந்த இடத்தை நீ தக்க வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு சரி, இருக்க. சரி. இனிமே ஆ. அந்த இடம் உனக்கு தான். அந்த இடத்தை யார்? மேல ஏத்தாதீங்க. இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு. மேல ரொம்ப தூக்கிடாதீங்க. இல்ல, நான் பேச உங்களுக்கு புரியல. எனக்கு சரி, சரி. பேசக்கூடிய பேச்சு இன்னும் உங்களுக்கு புரிய. யார், எனக்கு? நான் பேசுற பேச்சு புரிஞ்சுதான் நீங்க இப்படி பேச இங்க மாட்டீங்க. பாருங்களேன். புரியாதுன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. சரி. எல்லாமே புரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சுதான் ஆ. இந்த அரிதார பூசி நான் வெளியில வருவேன். அப்ப உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. தெரிஞ்சுதான் வருவேன். அப்ப உங்களுக்கு எல்லாமே புரியும். எல்லாமே புரியும். உங்களுக்கு புரியாததே கிடையாது. புரியாது இருந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரியாத இல்லையில. இல்ல. சரி, உங்களுக்கு புரியாத விஷயம் இல்லையில. இல்ல. சரி, உங்கள்ட்ட புரிஞ்ச மாதிரியே பேசுறேன். நல்ல தாராளமா பேசுறேன். உங்கள்ட்ட புரியாததே இல்ல. எதுனாலும் பத்தி பேசு. இப்ப உங்களுக்கு புரியாதுன்ட்டிய. ஆ. உங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்ட்டிய. இல்ல. சரி, புரியாத ஆள்கிட்ட நம்ம எப்படி பேச முடியும்? ஆ. சரி, உங்களுக்கு என்னதே புரியுதுன்னு பாப்போம். எல்லாமே புரியும். ஊருக்குள்ள ஆ. அப்படி இப்படின்னு 2 பேரும் இருந்தாலும். எப்படி எப்படி? அப்படி இப்படின்னு. சரி. இந்த அப்படி இப்படின்னு இருந்த 2 பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. சரி. அதுக்கு அப்படி சொன்னானா நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படியே பார்த்து அப்படி சொல்ல. ஓஹோ. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன்
ஒண்ணு அப்படி இருக்குன்னு சொல்லு, இல்ல இப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படி இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி வார்த்தை அப்படி கிட்ட கேட்க. சரி, அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லுவேன், இல்ல எப்படியா இருக்குன்னு சொல்லுவேன். நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா நீ ஏன்டா இப்படி கோபப்படுறேன்னு சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தையை விட. இப்ப இப்படி இப்படி ஒரு வார்த்தை அப்படி கிட்ட கேட்டது தப்பா, இல்ல அப்படி அப்படி ஒரு பதில இப்படி கிட்ட போய் சொன்னது தப்பா, இல்ல இதை இப்படி இப்படி ஒரு வார்த்தை கேட்காம இருந்தா அப்படி அப்படி ஒரு வார்த்தை சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இதை இப்படி வார்த்தை சொல்லி இப்படி எப்படி முடிய வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படியா நிப்பாட்டி இருக்காரு. இந்த கதை இப்ப எப்படி இருக்க? எனக்கு இப்பதான் ஒரு மனுஷரும் புரியல. ஒரே வார்த்தை இப்படி அப்படியே அப்படி இப்படி இப்படி வச்சு அப்படி சொன்னேன், அப்படி போட்டு இப்படி சொன்னேன். எப்படியா நீ நல்லா சொல்ல எனக்கு தான் புரியும். கேட்டாலும் புரியுமியா? அப்ப இதை புரியல 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 புரியல. அப்ப அப்படி இப்படி புரியல. ஐயோ விடிய பிரச்சனை அப்படி இப்படி பிரச்சனை. பேச விடு எதுக்கு சொல்லிட்டு இருக்க? பேச விடு பேச்சு எதுல வருது? பேச்சு எதுல வருது? பேச விடுனா பேச்சு வாயில தான் வருது. அப்ப வாயில விட சொல்றியா? என்ன அர்த்தம்ல பேசிக்கிட்டு இருக்க? பேச்ச ஏயா வாயில விடல பேசிக்கிட்டு இருக்கிய? பேச விடு பேச நீ தானே பேசிக்கிட்டு இருக்க. அப்ப சாமியார் அப்படி பேசலாமா? என்னங்க பேச்சோட பேச்ச எதுல வருது? நீங்க என்ன சொல்லி வாயில வருது. அப்ப வாயில ஏயா இதுல சோறு நிக்கிற வாயா இது பண்ற வாயா? பேச்சு சுத்தமில்ல. இப்ப நான் பேசவா வேணாமா? பேசு. இல்ல பேச விட்டு பேசுங்க. ஆமா முத்துராசோட கேட்கலாமா? எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சும்மா பட்டு 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 பேசுறீங்க. ஆமா நீ சோத்துக்கு என்ன பண்ற? பதில் சொல்லியா? ஆமா அதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கல. என்ன சொன்னாலும் கோபுரமா பேச என்ன பண்ண முடியும்? தப்பா பேசுவா? நல்லா தெரிஞ்சுக்க. என் மேல அக்கறை நினைக்கிறேன், என் மேல பாசம் கொண்டு உனக்கு என்ன நல்லா தெரிஞ்சுக்க. எவ்வளவு பெரிய மனிதா இருந்தாலும் நன்றி விசுவாசத்தை மறக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா? 10 நாளைக்கு மேல நாராயண திண்டாட நன்றி விசுவாசத்தை மறந்துட்டா மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. நல்லா யோசனை பண்ணி பாரு. 10 நாளைக்கு மேல உனக்கு வருஷ நாடகம் வருஷ நாடகத்தை மாத்தி விட முடியும்னு தவிச்சுக்கிட்டு இருந்த. ஒரு நாடகத்தை மாத்தி விடுங்கயா. தூக்க முடியும் நீ கெஞ்சி கேட்ட கொடுக்க முடியாது சொல்ல. நாடகத்தை ஆடி முடிச்சுட்டு பிரத்தியில போய் 15-16 இட்லியை திருட்டு சாய கிடந்தியா இல்லையா? கிடந்தியா? இட்லியை திருட்டு நீ சாய கிடக்கும் போது அம்மா முத்துராசு போனா போயிருவான்னு சொல்லி இட்லியை தின்னு சாய கிடந்த உனக்கு மெனக்கெட்டு குருண மரத்தை ஊத்தி புழைக்க வச்சது நான் தான். அப்படிப்பட்ட என்ன மறந்துட்டியா? மறந்துட்டியான்னு கேட்கிறேன். இப்படி பேசி கொள்றதுக்கு அதை ஊத்தி கொன்றியா நீ? இந்த பாடு வருத்துற கொரோனா காலகட்டத்துல உன் ஊர் திருமணப்பட்டியில வீடு தவறாம திருஷ்டி பட்டு போச்சு சொல்லி 85 வீட்லயுமே அன்னைக்கு எல்லாரும் கருதப்படத்தை வாங்கி மாட்டினேன். மாத்தனையா? 85 பேர் வீட்டுக்கு வீடு கருதப்படுத்த மாட்டும் போது ஓ மேல உள்ள நன்றி விசுவாசத்துக்காக நான் ஒருத்தன் கருதப்படுத்த மாட்டாம முத்துராசு படத்தை கொடுக்கணும் வாங்கி மாட்டினேன். அப்படிப்பட்ட மறந்துட்டியா? அப்ப நான் கழுதையை விட கேவலமா? மறந்துட்டியா? பேச்சே சுத்தமில்லையா? அதே திருமணப்பட்டியில மரம் வைப்போம் மழை வருவோம் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கும் போது ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து மரக்கண்டை நோண்டுறதுக்காக பள்ள நோண்டுறதுக்கு கடப்பாறை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள்கிட்ட மட்டும் கடப்பாறை இல்ல. என்னன்னே பிரச்சனை நான் கேட்டேன். கடப்பாறை இல்ல தம்பி குடி நோண்ட ஆள் இல்லைன்னா. அப்ப குடி நோண்ட ஆள் இல்லைன்னு சொல்லும் போது 25 பேர் ஓ வீட்டுக்கு வந்தாரா? ஏன் தான் நினைக்கிறேன் நான் தானே சொல்லி அனுப்புறேன். எப்படி முத்துராசு கூட இருந்தே குடி வரைக்கும் அவனை கூட்டி உங்கன்னு சொன்னது நான் தானே. ஐயா பேச்சே சுத்தம் இல்லையா? ஒன்னொன்னு ஐயப்பா அப்ப அப்படிப்பட்ட பேச்ச மறந்துட்டேன் பாத்தீங்களா? அப்ப நீங்க மறந்துட்டீங்க. எதுவே மறக்க மாட்டேன். கறிக்கடை சிங்கமே உன்னை எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை விட வச்சுக்கப்பீங்க. சரியா? கறிக்கடை சிங்கம்னா நாய் தானே. இன்னும் எவ்வளவு கேவலப்படுத்த முடியும்? நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. கேவலப்படுத்த முடியும். தப்பா எடுத்துக்கிறீங்க. அப்ப பேச குறைச்சுக்கங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் பேசுறேன் அந்த விஷயம் இருக்கு. நான் பேசுறேன். எந்த விஷயம் நீங்க பேசுறேன்? நான் மகாபாரதம் பேசுவேன். நானும் மகாபாரதம் பேசுவேன். நானும் நடைமுறை பேசுவேன். புராணம் பேசுவேன். நானும் புராணம் பேசுவேன். தத்துவம் பேசுவேன். நானும் தத்துவம் பேசுவேன். பழமொழி பேசுவேன் தம்பி. நானும் பழமொழி பேசுவேன். விடிய பேசுறா நீ பேச வேண்டியதுதான் எதுவும் பேச மாட்டேன். பேசுவேன். அப்ப பேச வேண்டிய பேசுவேன். பேச தம்பு இருக்கு. எதையும் பேசுவேன். எதை வேணாலும் பேசுவேன். அப்ப நான் இருக்குனா இல்லைன்னு சொல்லி நடக்கும்னா நடக்காது. நான் தெரியும்னா தெரியாது. நான் புரியாதுனா புரியும்னு சொல்லி. நான் இல்லைனா இருக்குன்னு சொல்லி. நான் நடக்கும்ன்றேன். நடக்காது. எனக்கு எதுவுமே தெரியாதுன்றேன். எல்லாமே தெரியும்னு சொல்லி. உடைக்க போய் தேவல வச்சிட்டு இருக்க. கொட்டி அக்கா போட மாட்டேன். ஏடா தெரியாதுன்னு சொல்லி எப்ப தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்க? பேசுவேன். நான் தெரியாதுன்றீனா? பேசுவேன். அப்படினா அப்ப மேடு பள்ளம் இரவு பகல் இன்பம் துன்பம் நடக்கும் நடக்காது தெரியாது தெரியும் புரியாது புரியும் இருக்காது இல்ல எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். இந்த மேடையில எதை கேட்டாலும் தொங்காதுன்றா. எல்லாமே தொங்கு முடிச்சலையா? உடைச்ச ஓடி தேவல வச்சிட்டு ஒத்தோட மூடி முடிச்சு வெடுக்கு நத்துறீங்க. பேசுவேன். நான் தொங்காத நீ எப்போ தொங்க முடிவே? அதுதான் எதிர்வேறேன். உத்ராசி 10 மணி வரைக்கும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கேன். அத காப்பாத்திக்கிட்டு வாயை பொட்டிட்டு பேச ஊரப்ப ஓடி போயிரு. நீங்க திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அதெல்லாம் வேற ஆளுகிட்ட சொல்லுங்க. என்ன போறீங்க? அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியும். நான் தொங்காத சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி சொல்ற? தொங்காதன்னு சொன்னா தொங்கும்னு நிரூபிச்சிட்டு போயிருவியா? அப்படியா? ஆமா. நீ எதை கேட்டாலும் தொங்காத சாட்சி போயிரணும். எதை கேட்டாலும் தொங்கும்னு நம்ம ஊர் மேடையில என் மாமங்க மத்தாங்க முன்னாடி நான் நிரூபிச்சிட்டு போயிருவேன். அப்ப மாத்துக்கிறதுக்கு இல்ல. மாத்துக்கிறது இல்ல. எதை கேட்டாலும் என்ன சொல்லுவ? தொங்காதுன்னா தொங்கும்னு சொல்லுவேன். தொங்குன்னு
பேசுவியா? வந்திருக்கிறேன். பேசுறீல? பேசுறியா? பாட்டு பாடுவியா? பாடு. இன்னைக்கு எதை கேட்டாலும் தொங்குமணி பாடக்கூடிய அளவுக்கு தொங்கு இருக்கா? கலைவாணி கொடுத்த தொண்டை எனக்கு நல்லா இருக்கு. இந்த கலைவாணியை நான் நேரில் போய் கேட்டுக்கிறேன்டா. அது யாராவது வருவார். பாப்பா. சரி கேட்கிறீங்களா? நான் கேட்ட இடத்துல தொங்காத தொங்க முடிவேன். பாட்டு போட்டிக்கு வரியா? பாடு. போட்டிக்கு வந்து பின்னாங்க மாட்டியா? பாடுங்க. அப்ப எதை கேட்டாலும் தொங்க முடியும். பாடுறாமா? பாடுங்க. பாட்டு தானே? பாடுங்க. பாடு. தென்னை மரத்தில தேங்காய் தொங்குதா? பாடுறா. கண்டுடி மாவனிக்கிற பாடுறதா அது வாய் திறந்து. கொடுமையே. தென்னை மரத்துல தேங்காய் தொங்க, நடு வீட்டுல மாங்காயா தொங்க. கேட்டோம்னா பதில் சொல்லுங்க. தாய் திமுறா பதில் வச்சாத. வெக்கம் இல்லைனா அவரை என்ன போட்டிக்கு வந்தா? போய் படுத்தாந்து வர சொன்னீங்க. தேவனா ஏத்த என்னையா? என்ன போட்டிக்கு போய் அப்ப எங்க மேல பயமா? அப்ப என்ன? என் மேல பயமா? பாட்டு பாடுற நீ செவல என்ன நடத்த போதா? இது என்ன பாட்டு? இது என்ன பாட்டு கேக்குறேன்? என்ன பாட்டு? என்ன பாட்டு? பாட்டு பாட தொகுதி பாடு. தென்னை மரத்துல தேங்காய் தொங்க, நடு வீட்டுல என்ன தெரிஞ்சுக்க. ஏட்டா தொகுதி பாடுறா. இந்த தொகுதி பாடுறாங்க. எப்படியா? பாடு. பாடுங்க. பாட்டு பாடு திரும்ப பாடு. எங்க நீங்க பாடுங்க, மறுபடியும் பாடுங்க. ஒரு செட்டே ஒழுங்கா நீ பாத்து. பாடி. தென்னை மரத்தில தேங்காய் தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. முடிச்சோட மூணி அக்கா போட மாட்டி பாடியாது. என்னடா ரெண்டு தடவை படிக்கிறீங்க? பாடியா பாப்பா. ரெண்டு தடவை பாடுற ரெண்டு தடவை. ஒன்னு பாடினா 2 பாடுவேன், 2 பாடினா 5 பாடுவேன், 5 பாடினா 10 பாடுவேன், 10 பாடினா 20 தடவை பாடுவேன். அப்படிங்களா? பாடுவேன். அப்ப அப்படியே பாடுவீங்க. பாடுவேன். மாங்காய் மரத்தில மாங்காய் தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. கொய்யாக்காய் மரத்தில கொய்யாக்காய் தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. நாத்தங்காய் மரத்தில நாத்தங்காய் தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. எலுமிச்சை மரத்தில எலுமிச்சம் தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. மஞ்சளத்தி மரத்தில மஞ்சளத்தி தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. புளியங்காய் மரத்தில புளியங்காய் தொங்குதா? தொங்குது தொங்குது. மூத்திர வேற வந்துருச்சு. தொங்குது தொங்குது. வேப்ப மரத்தில வேப்பங்காய் தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. மிளகாய் செடியில மிளகாய் தொங்குதா? தொங்குது தொங்குது. மொட்டாட்டிய நன்றி கறிக்க தொங்குது 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 தொங்குது. தக்காளி செடியில தக்காளி தொங்குதா? தொங்குது தொங்குது. பசி வேற எடுத்துட்டு நாசமத்து போக. தொங்குது 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 தொங்குது. பொருளங்காய் கொடியில பொருளங்காய் தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. வெண்டைக்காய் செடியில வெண்டைக்காய் தொங்குதா? தொங்குது 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 தொங்குது. எங்க தொங்குது? ஒரு நடுவிட்ட எங்க தொங்குது? வெண்டைக்காய் கூட தொங்கி இருக்கு. வெண்டைக்காய் பாத்திர கிழிச்சா போல எப்படி தொங்க? என்னடா பாட்டு? என்னடா பாட்டு? என்ன வெண்டைக்காய் தொகுதி எப்படா பாடுற கூசாம? உன்னைய 10,000 செலவழிச்சு மெனக்கட்டு குட்டியா நீ ஊருக்கு வந்து வெண்டைக்காய் தொகுதி பாடுவியாடா? என்னடா பாட்டு இது? கண்ணை மூடிக்கிட்டே அப்ப நீ கண்ணை முடிக்கிட்டு எதை வேணா நீ பாருமா கேட்க கிழிச்சா போடலாம் போல. என்ன வச்சுது? நான் கேக்குறேன், இன்னும் உலகத்துல எம்புட்டு காய் இருக்கு, அத சொல்லாம ஏன் அந்த வெண்டைக்காயை நுழைச்ச? நீ எதுக்கு கண்ணை திறக்காம மூடிக்கிட்டு பாடுற? எப்படி அப்படின்னா? காலையில நான் நாடா முடிச்சுட்டு நடந்து போனா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? போறேன் பாரு வெந்தானே கோமாளி, ராத்திரி பூரா வெண்டைக்காய் தொங்குதல் அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன தெரிஞ்சு வச்சுறா? ஒருவேளை அடுத்த வருஷம் நான் வேற ஊருக்கு போயிட்டு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அந்த போன வருஷம் அந்த தொங்குதல் வாடினானே அவன் ஆளை காணுமே இந்த வருஷம். அந்த வருஷம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு என்ன? அடுத்த வருஷம் எல்லா நடிகரையும் மாத்தி போட்டாலும் உன்னை மட்டும் மாத்த மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ அப்படி ஒரு தொங்குற மாதிரி காட்டிவிட்டீல, அதுதான் தெரிஞ்சு வச்சு. நான் கேட்க நீ ஏன் தொங்கு? நீ வெண்டைக்காய் எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு. என்ன வெண்டைக்காய் தொங்கணும் இடத்துல இப்படி ஒரு பாட்டை பாடுறதுக்கு நீ ஒருத்தர் மட்டும் தான் தனியா தொங்கணும். எக்கப்புல உனக்கு பாடுற பாட்டு அதை கூட நான் பொறுத்துக்கிறோம்டா. ஆனா ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு தடவை பண்ணா 2 தடவை பாடுவேன். தொங்குதே தொங்குது ஒன்னு அடிவிட்ட தொங்குற இடிச்சா பட பாட்டு பாடுற பாட்டு. நான் கேட்கிறேன், நீ நான் கேள்வி உனக்கு ஏதாவது திங்கிற சத்திர மண்ணலி போட்டு நான் என்ன 10 மணில இருந்து வேஷத்தை போட்டு பொம்பளை வேஷமெல்லாம் போட்டு அம்பட்டி பேரையும் கொஞ்சம் இது பண்றதுக்காக நீ வெண்டைக்காய் நுழைச்ச அம்பட்டி காலி பண்ணிட்டியா? நீ நல்லா பாடுற பாட்டை போய் எத்தனை அப்படி பாடிக்கிட்டு காலையில ஊருக்குள்ள என்னை எப்படி பேசுவாங்க? உன் பேச்சே ஆயிரம் உன் பேச விருப்பப்படல. நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேரு இதா. இதுக்கு ஒரு பேரா வச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு இதை இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையே. ஏன் இப்படி ஒரு இதை கொண்டாந்து இதுக்குள்ள வச்சு இதுன்னு பேர் வச்சு இதுக்கு ஒரு உங்களுக்கு பேச்சு பேசாதே தர்சினியா. என் பேர் வீரத்தேவன். அப்ப இது நீ இதுன்னு இந்த வெண்டைக்காய் நுழைச்சு விட்டு குழப்பிட்டியா? அப்ப இது இல்ல உங்க பேரு? இது வீரத்தேவன். பேர் என்ன? ஆமா பேர் என்ன? பேர் வீரத்தேவன். ஆனா இது இல்ல. இது இல்ல. அப்ப பேர் என்ன? பேர் தான் வீரத்தேவன். பேர் வீரத்தேவனா? ஆமா. ஆனா இது இல்ல. இது இல்ல. இது இல்லனா பேர் என்ன? வீரத்தேவன். பேர் வீரத்தேவனா? ஆமா. ஆனா இது இல்ல. இது இல்ல. அப்ப பேர் என்ன? அட இந்த வெண்டைக்காய் குழப்பினல வந்ததியா? அதான் கேட்டேன். பேர் தான் வீரத்தேவன். பேர் வீரத்தேவன். வீரத்தேவன். ஆனா நீங்க சொல்ற இது இல்ல. இது இல்ல. அப்ப இது இல்ல. ஐயா குஞ்சுக்கு 4 முத்தம் கூட குடுக்குறியா? நல்லா இருக்கு. பிரச்சனை எப்படியா? நல்லா இருக்க. அம்மா வேறு நங்கி மோகன். நங்க கிண்ணியா? கிண்ணியா? ஏங்க எங்க ஆத்தா கிண்ணி ஊத்திக்கிட்டாது. இது நங்கை மோகினி. நங்கி கிண்டா பெண்ணு. மோகினி கிண்டா அழகு. அழகு. உங்க அப்பா? எங்க அப்பா நம்பி. உங்க அப்பா பேரு என்ன? நம்பி.
அப்பா பேர் என்ன சொன்ன? நம்பி. அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேரு? அண்ணன் சொன்னா கழுத்து வலிக்குமே. படுத்துக்கிட்டு வச்சீங்க கொக்கல பூஜை தானே இருக்கு. சரி. சந்தோஷப்படுவீல்ல? ஆக நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க? அண்ணன் தம்பி 7 பேரு. அண்ணன் தம்பி 7 பேரு, அப்பா பேரு 8. ஏண்டா மடப்போல அப்பா பேர் நம்பின்னு முதல்ல சொல்லிட்டு அப்படி கேள்வி கேட்டு போனா ஒரு தடவை பேசி போனா முதல்ல சொல்றது யாரா? அப்பா எப்படிப்பட்ட தக்கமான மனுஷன் நம்பி தானே உங்க அப்பா. அந்த ஆளு வேகாத வழியில கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அந்த ஆளுக்கு போறதுக்கு வெக்கம் நம்ம ஏன்டா இப்படி செஞ்சாங்க? கம்பி கட்டாரா? ஆமா உங்க அப்பா நம்பிதானே. எங்க அப்பாவா? கம்பியா கட்டிக்கிட்டு கேட்டாரு. எங்க இந்த பைபாத்து பாலத்துல போட்டுக்கான்ல மேல் ஒரு மானாமதுரை எல்லாத்தையும் போட்டு அடி எப்படிருக்கானே. எங்க இது நம்பி கட்ட கம்பிங்க, இது நம்பி கட்ட கம்பிங்க போட்டுக்கானே. அதமா போக அந்த நம்பி இல்லையா? பேர்வருக்குள்ள நம்பியா? அது இல்லையா? அந்த கம்பின்றது அந்த கம்பியில நல்லா இருப்பையா. ஐயோ உன் தம்பிக்கு முட்டை கூட கொடுக்குற விட்டுறியா? உன் பேரு? என் பேரு தான் வீரத்தை. உள்ள இருக்கிறது யாரு? 2 பெண்கள். என்னோட பேரு? ஒண்ணு வள்ளி, இன்னொன்னு நம்மால சப்பட்ட. தங்கச்சி பேரு என்ன? தங்கச்சி பேர் வள்ளி. வள்ளியா? இப்ப வந்துரும். வந்திருக்கா? ஆமா. பேர் என்னது? பேர் வள்ளி. அத வள்ளியா கேட்டு. இப்ப வந்துரும். வந்திருக்கா? ஆமா. பேர் என்னது? பேர் வள்ளி. பேர் தான் வள்ளியா? ஆமா. அத வள்ளியா கேட்டு. என்ன இந்த பார் பண்ற வள்ளியா? பேர் வள்ளியா? என்னடா பேரை கிட்ட குத்தமா? பேர் தான் வள்ளி. பேர் என்னடா? பேர் தான் வள்ளி. அத வள்ளியான்னு கேட்டா வந்துருமியா? வந்திருக்கா? பேரை சொல்றா? நம்மால சப்பட்ட கிடக்கு. அத நம்ம சப்பட உனக்கு கிடக்குமா? முத்துராசி நல்லா தெரிஞ்சுக்க. என்னைக்கு பணத்தை மறக்காத. கொரோனா காலகட்டத்தில் நாடகம் நம்மள சிரமப்பட்டியா இல்லையா? 2 வருஷம் நான் பட்டவாடு சித்திரவதை. எத்தனை சித்திரவதை? காசுக்கு இன்னமும் எத்தனை பேர் குடிக்கிட்டு இருக்க காலகட்டத்துல காய்ச்சல் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க கசாயம் குடிக்க கிளம்பி கிளம்புச்சுல. ஆமா. எத்தனை பேருக்கு வந்திருக்கு குளிர் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல்? இத்தனை காய்ச்சல் வந்த இடத்துல உனக்கு மூல காய்ச்சல் மட்டும் வந்திருக்காதடா. கொரோனா காலகட்டத்திலேயே கொரோனா காலகட்டத்தோட மூல காய்ச்சல் உனக்கு வராது நினைக்காத. இனி இன்னைக்கு நேரத்தில் இல்ல, இன்னும் 85 வருஷம் முத்துராசு இந்த மேடை அறிய சத்தியம் சொல்றேன். இந்த நாளை உலகத்துல உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் மூல காய்ச்சல் வராது, வராது, வரவே வராதா? ஏன்? எப்படி வரும்? மூளை இருந்தாலும் வரும். மூளை இருந்தாவில வருமா? நடைய பத்தியா இன்னைக்கு மாப்பிள்ள விரட்டிட்டியா பேசிய